ஹாய், நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா இந்த பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன். அதுல பெர்முடேஷன் ஃபார்முலால ஏற்கனவே ஒரு த்ரீ சம்ஸ் பார்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதோட கண்டினியூஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் ஒரே ஒரு ப்ராப்ளம் தான். இந்த மண்டே அப்படிங்கிற வேர்டை வச்சு தான், அந்த மண்டேங்கிற வேர்டை வச்சு வேற வேற கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அந்த வேற வேற கொஸ்டின்ஸ்க்குரிய நம்பர் ஆஃப் வேஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, how many words with or without meaning can be made from the letters of the word Monday? மண்டே அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இருக்க லெட்டர்ஸை தனித்தனியா பிரிச்சுக்கோங்க. நம்மளோட ஒர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்துட்டு புதுசா ஒரு வேர்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அந்த வேர்ட்ஸுக்கு மீனிங் இருக்கலாம் இல்ல இல்லாமலும் போகலாம். ஓகேவா? ஸோ இதுதான் சிச்சுவேஷன். என்ன சிச்சுவேஷன்? மண்டே அப்படிங்கிறது ஒரு வேர்ட். அந்த வேர்ட்ல 6 லெட்டர் இருக்குது. அந்த 6 லெட்டரையும் வச்சு நம்ம வந்து வேர்ட்ஸ் ஃப்ரேம் பண்ணணும். ஆனா அந்த லெட்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனா ஃப்ரேம் பண்ணக்கூடிய நியூ வேர்ட் வந்து மீனிங்கோட இருக்கலாம் இல்ல மீனிங் இல்லாம இருக்கலாம். அது நமக்கு கவலை இல்லை. ஓகே, இப்போ கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 4 லெட்டர் யூஸ் பண்ணணும். நம்மளுடைய வேர்ட்ஸ் வந்துட்டு 4 லெட்டர் கொண்ட வேர்ட்ஸா இருக்கும். ஆனா அந்த லெட்டர்ஸ் வந்து ஃப்ரம் த வேர்ட் மண்டேல இருந்து இருக்கும். ஓகே, இப்போ இதுல என்னென்ன லெட்டர் இருக்குங்கிறத முதல் தனியா பிரிச்சுக்கோம். ஓகே, the first and foremost work is to wait a minute. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்க வந்து என்னென்ன லெட்டர் இருக்குங்கிறத தனியா பிரிச்சு எழுதிக்கோம். இதுல ஏதாவது ரிப்பீட்டன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த 6 லெட்டர்ல ஏதாவது ரிப்பீட்டான லெட்டர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இருக்கான்னு பாருங்க. இல்ல, எல்லாமே டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ். ஸோ 6 லெட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியும்னா n = 6. இந்த சப்பார்ட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை லெட்டர் சூஸ் பண்ண போறோம்? 4 லெட்டர் தான் சூஸ் பண்ண. ஸோ ஆரோட வேல்யூ 4. இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதினாதான் வேர்டா ஃபார்ம் ஆகும். அரேஞ்ச் பண்ணாம சும்மா 4 மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சா வேர்டா ஃபார்ம் ஆகும். அந்த 4 நம்ம அரேஞ்ச் பண்ணாதான் ஒரு வேர்டா மாறும். ஸோ இங்க பெர்முடேஷனோட ஃபார்முலா என்னன்னா, NPR is equal to n factorial divided by n minus r factorial. இது வந்து NPR-ஓட ஃபார்ம். இங்க ஆறுங்கிறது என்ன கொடுத்துருக்கோம் இந்த சம்ம பொறுத்த வரைக்கும்? 4, என்னங்கிறது 6. ஸோ 6p4. So 6 factorial divided by n minus the 6 minus 4 factorial. 6 factorial divided by 2 factorial. So 6 factorial refers 6, 5, 4, 3, 2, 1. Denominator 2 times 1, 2 and 1 cancel each other. So 6, 5, 4, 3 equals 6 5s are 30, 4 3s are 12, then 360. So totally 360 words வந்து 4 letters of Monday யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேம் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? நெக்ஸ்ட் பார்ட் என்னன்னா, எல்லா லெட்டரும் யூஸ் பண்ணணும். 6 லெட்டரும் நீங்க யூஸ் பண்ணணும். ஆனா வந்துட்டு எந்த லெட்டரும் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ அப்படின்னா ஃப்ரேம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து 6 லெட்டர் வேர்டா தான் இருக்கணும். அந்த 6 லெட்டர் வேர்ட்ஸ் வந்துட்டு என்ன லெட்டர்ஸ் இருக்கணும்? இந்த மண்டேல இருக்கக்கூடிய 6 லெட்டரா மட்டும்தான் இருக்கணும். ஸோ MONDAY இதுல எத்தனை லெட்டர் இருக்குன்னு பார்த்தா 6 லெட்டர்ஸ் இருக்கு. நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய லெட்டர்ஸோட எண்ணிக்கையும் 6 லெட்டர்ஸ், ஃப்ரேம் பண்ண வேர்ட்ஸோட எண்ணிக்கையும் 6 லெட்டர்ஸ். ஸோ NPR that is 6p or 6, that is 6 factorial divided by 6 minus 6 factorial. 6 factorial divided by 0 factorial. 0 factorial is equal to 1. So it is equal to 6 factorial. So 6 factorial value is 120. Isn't it? No, it is 720. Yeah. Shall we check once again? Yes, we can. So 6, 5, 4, 3, 2, 1. 6 5s are 30. 4 3s are 12. 12 2s are 24. 24 times 3 is 72. 720 would be the answer. Okay. Shall we move on to next sub part? Yeah. What would be the last part? All letters are used. You have to use all 6 letters. So எல்லா 6 லெட்டரையுமே நம்ம யூஸ் பண்ணி ஆகும். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் கண்டிப்பா வவலா மட்டும்தான் இருக்கும்.
வவல்னா என்ன? ஏஇ ஐஓயு. இந்த 5 லெட்டர் வவல்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதுல இந்த வேர்ட்ல மண்டேல எத்தனை வவல்ஸ் இருக்கு? MONDAY. ஸோ GO AO 2 வவல்ஸ் இருக்கா? ஆமா. அந்த 2 வவல்ஸ்ல ஏதோ ஒரு வவல் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரா வரணும். அதுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? 2 வாய்ப்புகள் இருக்கு. ஒன்னு ஓவா இருக்கலாம், இல்ல ஏவா இருக்கலாம். ஸோ 2 ways. ஸோ வவலை செலக்ட் பண்றதுக்கு 2 ways. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டரை ஆக்குபை பண்ணிருச்சு. மிச்சம் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும் நம்ம ஃப்ரேம் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ்ல? கொஸ்டின் என்ன? ஆல் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படின்னா 6 லெட்டர் வேர்ட்ஸ். 6 லெட்டர் வேர்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் சூஸ் பண்ணிட்டோம். அப்படின்னா இன்னும் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கும்? 5 லெட்டர்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ 5 லெட்டர்ஸ் எதுல இருந்து சூஸ் பண்ணுவோம்? இந்த ஒன்று சூஸ் பண்ணிட்டோம். மிச்ச 5 லெட்டர்ஸ்ல இருந்து நம்ம 5 லெட்டர்ஸை சஃபிள் பண்ணணும். சஃபிள் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்னன்னா அந்த 5 லெட்டர்ஸுக்கு என் வந்து 5ஆ இருக்கணும், ஆரும் 5 ஆகும். So that is number of ways 5p 5. அந்த 5 லெட்டரை நம்ம சூஸ் பண்ணி அதை சஃபிள் பண்ணி அரேஞ்ச் பண்றதோடைய நம்பர் ஆஃப் வேஸ் என்னன்னா 5p 5. ரெண்டுமே வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். வவலை சூஸ் பண்றதும் சரி, இந்த மற்ற 5 லெட்டர்ஸை சூஸ் பண்ணி நம்ம வேர்ட் ஃப்ரேம் பண்றதும் இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் பிகாஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த நெக்ஸ்ட் 5 லெட்டர்ஸ். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அதனால நம்ம வந்து வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி படித்தோம்? 2 டிஃப்ரெண்ட் ஈவெண்ட் நடக்குதுன்னா ரெண்டோட நம்பர் ஆஃப் வேஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் டு ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் டு வேர்ட்ஸ் ஆல் லெட்டர்ஸ் ஆர் யூஸ்டு பட் ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் வவல். அதுக்கு வவலா இருக்கக்கூடிய சான்சஸ் என்ன? அதுக்கு பிறகு மிச்ச 5 லெட்டர்ஸோட சான்சஸ் என்ன? ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்றோம். மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா 5p 5க்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். 5 minus 5 factorial 2 times 5 factorial divided by 0 factorial 2 times 5 factorial and 5 factorial value is 120. 2 times 120 is 240 would be the answer. Yes, that's all. Okay, bye. Next session la remaining questions நம்ம பார்க்கலாம்.